இன்றைக்கி டேட்டு 4 மே 2026 எலெக்ஷன் ரிசல்ட்டு எல்லோரும் அதுக்கு வெயிட் பண்ணுவீங்க. ஜஸ்ட் என்னோட போர்ட்ஃபோலியோ அப்டேட் மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நம்ம 1 கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம 1 கோடி சேலஞ்சில் ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன் 5 lakhs. இப்போ அதில் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா 66. டேட்டு நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4th மே 2026. இப்போ நீங்கள் பார்க்குறது டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1,35,151. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,09,800 கிட்ட இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 74,700 இருக்குது. இது 2021 நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி டே ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 2,600 கிட்ட இருக்குது. இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்க்கலாம். பாசிட்டிவில் பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி போர்ட்ஃபோலியோவில் ஏஜே ஒரு 14,452 பாசிட்டிவில் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 164 ஏறி இருக்குது. பெல் பார்த்திங்கன்னா ஒரு 12,157. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 199 கிட்ட ஏறி இருக்குது. அப்புறம் லாரஸ் லேப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 9,278. இன்றைக்கி ஒரு 581 ஏறி இருக்குது. அதுக்கப்புறம் டாடா பவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6,520 கிட்ட ஏறி இருக்குது. இன்றைக்கி ஒரு ரூபா மைனஸ் கிட்ட இருக்குது. இது எல்லாமே என்னோடய போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ். இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். இதெல்லாம் நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2020 21 22 23 அந்த மாதிரி டைமில் தான் வாங்கினது. இது நான் ஒரேடியாக இப்போது ஏஜே 40 பெல் 36 அப்படின்ற மாதிரி காட்டும். இது எல்லாமே நான் ஒரேடியாக வாங்கலை, ஜஸ்ட்டு 1 2 சில டைம் 3 அந்த மாதிரி மார்க்கெட் டவுனில் இருக்கும்போது நான் ஆவரேஜ் பண்ணது தான் என்னோடய போர்ட்ஃபோலியோ எல்லாமே. அதனால என் போர்ட்ஃபோலியோவில் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்காது. 36 10 30 அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் மைனஸில் இருக்க ஸ்டாக்ஸ் எதுன்னு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். மைனஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போல் ஏஷியன் பெயிண்ட் ஒரு 2,333 மைனஸில் இருக்குது. இன்றைக்கி அது ஒரு 365 ஏறி இருக்குது. ரிலாக்ஸ் ஒரு 1,550 இறங்கியிருக்கு. இன்றைக்கி ஒரு 8 ரூபாய் ஏறி இருக்குது. அப்புறம் ஐடிசி ஒரு 853 இறங்கியிருக்கு. இன்றைக்கி ஒரு 39 ஏறி இருக்குது. அதுக்கப்புறம் வேதாந்தா ஒரு 813. இன்றைக்கி ஒரு 70 ஏறி இருக்குது. வேதாந்தா ஏன் மைனஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், யார் கண்டுபிடிக்கான்னு பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா போர்ட்ஃபோலியோ இருக்க ஸ்டாக்ஸு. இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த யாருக்கெல்லாம் இந்த 1 கோடி சேலஞ்சு பிடிச்சிருக்கோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்னோட டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது என்னோட டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதில் எதுவுமே நான் யூஸ் பண்ணுற ஆப்பு ப்ளஸ் வந்து பிளாட்ஃபார்ம் எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஜஸ்ட் ஃபார் நான் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 1,79,236. இப்போ அதோட கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா ஓவரால் எல்லாமே சேர்த்து 2,09,614. ஓவரால் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா ஒரு 30,378. டே சேஞ்சஸில் பார்த்திங்கன்னா ஒரு 1,352 இருக்குது. இது லாஸ்ட் வீக் வருது. இன்றைக்கி மார்க்கெட் போயிட்டு ஓப்பன் ஆகிட்டு நாளைக்கு இருக்கும்போது தான் டே சேஞ்சஸ் தெரியும். இப்போது என்னோடய இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஃபண்டில் டே சேஞ்சஸ் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். இதில் யூடிஐ நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 904 இறங்கியிருக்கு. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஒரு 343. மோத்திலால் ஓஸ்வால் ஒரு 92. குவான்ட்டு பார்த்திங்கன்னா 6. நான் எதனால் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்றதை யாருன்னா தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ இந்த இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஓவரால் இந்த 4 மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்திங்கன்னா என்னோடய அலோகேஷன் மோஸ்ட்லி லார்ஜ் கேப்பில் தான் இருக்குது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதில் இந்த 1,05,000 யூடி நிஃப்டி 50லையும் ஒரு 60,000 பார்த்திங்கன்னா ஆக்சிஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். மற்ற ஃபண்ட்ஸ் எல்லாமே எஸ்ஐபி இப்பவும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்களும் உங்கள் எஸ்ஐபி நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே நான் 2021 பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் கேட்குறது என்னென்னா நீங்கள் இதை டெய்லி இன்வெஸ்ட் பண்ணுறீங்களான்ற மாதிரி கேட்குறீங்க. நான் இது என்னோட லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ. இது இவ்வளோ கம்மியாக இருக்கிறதுனால கூட நீங்கள் கேட்க சான்சஸ் இருக்குது. பட் இது என்னோட 2021 நான் இன்வெஸ்ட் பண்ணுற லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ. அதேமாதிரி நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்களா அந்த மாதிரிலாம்